அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல். நாம் 21/11/2024 இன்றைய ராசி பலனை இப்போது பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் இன்று 4ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் உள்ளார். தாயின் ஆதரவு இன்று கிட்டும். மனைவியுடன் ஒற்றுமை நிலவும். சுப பயணம் ஏற்படும் இன்று. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆட்சி பலத்தில் 3ஆம் இடத்தில் உள்ளார். ஆகவே சகோதரரின் அன்பு அதிகரிக்கும். சுக்கிரன் 8இல் மறைவு. ஆகவே பண விஷயத்தில் இன்று கவனமாக இருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் பலமாக உள்ளார். வாக்குவன்மை இன்று அதிகரிக்கும். புதன் சூரியனுடன் சேர்ந்திருப்பதால் தந்தையின் ஆலோசனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சுறுசுறுப்பு ஏற்படும். பணவரவு உண்டு. இன்று நன்மையான நாள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் இன்று தன் வீட்டிலே ஆட்சி பலத்தில் உள்ளார். அனைத்து காரியங்களிலும் இன்று வெற்றியடைவீர்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் விருச்சிக வீட்டில் 4ஆம் இடத்தில் புதனுடன் உள்ளார். இதனால் வீடு, மனை, வண்டி, வாகனம் யோகம் உண்டு. என்று நண்பர்களின் உதவி கிடைக்கும். பயணம் நன்மையாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ராசியாதிபதி விருச்சிக வீட்டில் சூரியனுடன் இருக்கிறார். நல்ல தைரியத்தை கொடுப்பார் என்று. சூரியனே அவரே 12ஆம் அதிபதியாக வருவதால் வீண் செலவினங்களை தவிர்த்தல் நன்மையை கொடுக்கும். மற்றும் சந்திரன் செவ்வாய் 11இல் இருப்பதால் செய்தொழிலில் லாபம் அடைவீர்கள். இன்று ஓரளவு நல்ல நாளாக அமையும். அன்பார்ந்த துலாராம் ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் உள்ளார். சகோதரருடன் நல்ல அன்பு அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் மேன்மை அடைவீர்கள். சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தந்தையின் புகழ் இன்று ஓங்கும். இன்று நல்ல நாள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் கடகத்தில் சந்திரனுடன் உடன் இருக்கிறார். தந்தைக்கு இது நன்மையை கொடுக்கும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக தன் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பது வாகனத்தில் கவனம் தேவை. சனியுடன் இருக்கிறார். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம். கவனமாக இருங்கள். முக்கியமாக வேலை மற்றும் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2இல் ஆட்சி பலமாக உள்ளார். பேச்சு திறமை அதிகரிக்கும். சந்திரன் 7இல் இருப்பதால் மனைவியின் ஆதரவு அன்பு கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவும் உண்டு. இன்று சுபமான நாள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலமாக உள்ளார். வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். கடன்களை சிறுக சிறுக என்று அடைப்பீர்கள். இன்று ஒரு சுபமான நாளாக அமையும். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, குழந்தைகள் மேல் நல்ல அன்புடன் நின்று இருப்பீர்கள். 5இல் சந்திரன் ஆட்சி பலமாக இருப்பதால் மற்றும் தந்தையின் அறிவுரைப்படி இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டால் நன்மை பயக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். இன்று ஒரு சுபமான நாளாக அமையும். நன்றி. வணக்கம். இது உங்கள் கிருஷ்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல்.